ஒரு ஒரு இடத்த வளர்ச்சியா கொண்டு போகக்கூடிய கிரகம் ஒரே கிரகம் குரு பகவான் தான். நீங்க எதாலும் வளர்ச்சியா போகணும்னா குரு பகவான் தொடர்பு இல்லாம நீங்க போகவே முடியாது. பொறுமை, ஆன்மீகம், குருனா ஆசிரியர், ஒரு 10 பேருக்கு நீதி சொல்றது, தங்கம், பொன், பொருள், நகை, சேமிப்பு எல்லாமே குரு தான். குழந்தையே குரு தான். கும்பம் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய தைரியமான ராசி. 11 புத்திசாலியான ராசி. 2ஆம் இடத்துல என்ன இருக்கு? குடும்பம் இருக்கு, பணம் இருக்கு, இடம் இருக்குது, உங்களுடைய பேச்சு திறமை இருக்குது. எப்படி? குடும்பம், இடம், உங்க பேச்சு திறமை, வருமானம் எல்லாமே 2ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு. அடுத்த லாபஸ்தானம். ஏன்னா உங்களுக்கு குரு வக்ரமா இருந்தா யாருடைய லக்னத்துக்கு குரு பலம் இழந்தாலும் சரி, காசு, பணம், பொருளாதாரம் நான் சொன்ன விஷயத்துல அங்கே சர்க்கிள கொடுத்துருவார். பல்லு வலின்னு எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போறாங்க கேட்டுப்பாரு. குரு 9ஆம் இடத்தை பாக்குறேன்னா உங்களுடைய தந்தை தாய் ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்கும். 1. அப்பா சொத்து, அம்மா சொத்துல உள்ள வில்லங்கம், பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், உங்க மேல எந்த கேஸ் இருந்தாலும் அந்த கேஸ் முடிவு போகும். 2. விற்க முடியாத இடத்தை போய் வித்துருவீங்க. 3. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இது முக்கியமான ஒரு காலகட்டம். நல்லா பாருங்க, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் யோகம். ஏன்னா நகை, பணம், பொன், பொருள், ஆசையை காட்டக்கூடிய குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை இருக்கா இல்லையா? உங்க ஜாதகத்துல திசா புத்திய பார்த்துட்டு இப்ப குரு நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க வரிச்சு பாருங்க, நல்ல வெற்றி வரும். ஏன்னா 4 மாசம் குரு பின்னோக்கி நகர்ந்து சென்றார். அதாவது வக்ரனா சூரிய கதிர்வீச்சுல சுலவா போறதான் வக்ரமான காலம். 4 மாசம் 121 நாட்கள் உங்க வாழ்க்கையில தடங்களை சந்திச்சீங்களா? எல்லாருமே பாருங்க, கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப குரு நல்ல யோகத்துல, அவரு சொந்த சுய சாரத்துல. அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்ப ராசி. நல்லா பாருங்க, 11ங்கிறது எல்லாத்துலயுமே லாபம். எப்படி? 11ஆம் பாவகத்துல ஜாதக ரீதியா பார்த்தோம்னா லாபகரமான ராசி இந்த கும்ப ராசியை நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அந்த ராசிக்கு உருவத்தையும் பாருங்க, 11ஆம் பாவகம் அதோடைய உருவத்தை பாருங்க, கலசத்தை கொடுத்துருக்காங்க. அந்த கலசம் எங்க இருக்கும்? எப்படி? கலசம் எங்க இருக்கும்? நல்ல மதிப்பு மரியாதை உள்ள இடத்துலதான், நல்ல உயர்ந்த இடத்துலதான் கலசம் இருக்கும். கலசத்துல தேங்காய், மாங்கொத்து எல்லாமே இருக்கும் பாத்தீங்க. அந்த கலசம் ஒரு மதிப்பு மரியாதை உள்ள இடத்துலதான் இருக்கும். கும்பம் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய தைரியமான ராசி. 11 புத்திசாலியான ராசி. எப்படி? எதுவுமே தெரியாது, ஆனா மனசுக்குள்ள ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் நினைச்சிட்டா அந்த விஷயத்த முடிக்காம விளர மாட்டாங்க. நீ எடுத்து பார்த்துக்கோங்க கும்பராசியை பொறுத்தவரை. தன்னம்பிக்கை தான் இவங்களுடைய தைரியமே. தன்னம்பிக்கை ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கும். கான்பிடண்டா ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த முடிக்காம வர மாட்டாங்க. நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்கள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், அறிவு சம்பந்தப்பட்டது, கமிஷன் சம்பந்தப்பட்டது, பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஒர்க் எல்லாமே கும்பம் தான். அந்த ராசியில் அது இவர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கும்பராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. எப்படி? குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், எல்லாருமே சரி, கும்பராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்தோம். நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க ராசி நட்சத்திரம் கும்பராசியா இருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம் வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்தவன அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. ஆனா லக்னம் எல்லாருக்கும் யாரும் கரெக்டா உங்களால சொல்ல முடியாது. நீங்க பிறந்த நேரம் அதை வச்சுதான் லக்னம் சொல்லுவாங்க. நீ இந்த லக்னம் உங்களால சொல்ல முடியாது. அந்த லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் யோகமா இருக்கு, அதாவது நம்ம பிறந்த நேர பிரகாரம் சொல்லுவாங்கல்ல. இந்த குழந்தை பிறந்தாயே நான் டாப்பா வந்தேன்னு சொல்றாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த குழந்தை பிறந்தாயே எனக்கு கஷ்டப்படுன்னு சொல்றாங்கல்ல, இதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கலியுகத்துல ஒரு உயிர் ஜனமாகனா எல்லாருமே சரி ஒரு கர்மாவில் நம்ம பிறக்கிறோம்.
அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் நம்ம மூவ் பண்ணி போனாவே கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அதான் முன்னோர்கள் நிறைய விஷயத்த பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒரு கிரகம் யோகமா இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற கிரகம் யோகமா இருக்கும். நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குது. அது யோகமான கிரகமான நீங்க உங்க ஜாதக லக்கணத்தை வச்சுதான் கணக்கிட முடியும். அதனாலதான் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுங்கன்னு எல்லா வீடியோவும் நம்ம கும்பராசி என்பது நம்ம சொல்றோம். ஏன்னா சில பேர் பாருங்களேன், பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்க வீடியோ நான் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இன்னும் எனக்கு கஷ்டம் குறையல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான பதிவு தான் இது. அப்ப நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, நம்ம எதற்கான இந்த கர்மாவில பிறந்திருக்கோம், இதை பார்த்து கண்டுபிடிச்சு மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். இது ஒரு பொது பலனாக நீங்க கொண்டு போகணும். ஏன்னா குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்படி பார்த்தாலும் வருஷத்துல 120 நாள் அவர் 4 மாசம் வக்ரத்தான் இருப்பார். 4 மாசம் வக்ரம் தான், 8 மாசம் பவர்ஃபுல்லா வேலை செய்வார். 4 மாசம் அவர் பின்னோக்கி நகர்ந்து செல்வார். அதாவது இதோட சூரியனுடைய கதிர்வீச்சுல பின்னோக்கி நகர்ந்து போவார். அப்ப நீங்க ஜாதகத்தை செக் பண்ணிட்டு உள்ள போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு குரு தான் காசு, பணம், பொன், பொருள், நகை, சேமிப்பு எல்லாமே குரு தான். எப்படி எந்த ஒரு நம்ம ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி, அந்த தோஷத்தை போகக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தாங்க. நீங்க போன ஜென்ம கர்மாவை இந்த ஜென்மத்துல முடிக்கணும்னா குரு பகவான் அருள் எல்லாம் முடிக்கவே முடியாது. எப்படி ஒரு இடத்த வளர்ச்சியா கொண்டு போகக்கூடிய கிரகம் ஒரே கிரகம் குரு பகவான் தான். நீங்க எதாலும் வளர்ச்சியா போனா குரு பகவான் தொடர்பு இல்லாம நீங்க போகவே முடியாது. பொறுமை, ஆன்மீகம், குருன ஆசிரியர், ஒரு 10 பேருக்கு நீதி சொல்றது, தங்கம், பொன், பொருள், நகை, சேமிப்பு எல்லாமே குரு தான். குழந்தையே குரு தான். அதெல்லாம் குழந்தை போல் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப ஏன் இவ்வளவு தெளிவா உங்களுக்கு சொல்றேன்னா, குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தியாகி உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் நிற்கிறார். உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? 2ஆம் வீட்டு அதிபதி. அதாவது கோச்சார கிரக பிரகாரம் நல்லா தெரிஞ்சுங்க. உங்க ராசி பிரகாரம் நான் சொல்றது, எப்படி நான் உடலை தான் சொல்றேன், உயிருங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்குது. அதை செக் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணுங்க. நான் ராசி பிரகாரம் 2ஆம் வீட்டு அதிபதி, அடுத்து 11ஆம் வீட்டு அதிபதி. 2ஆம் இடத்துல என்ன இருக்கு? குடும்பம் இருக்கு, பணம் இருக்கு, இடம் இருக்குது, உங்களுடைய பேச்சு திறமை இருக்குது. எப்படி குடும்பம், இடம், உங்க பேச்சு திறமை, வருமானம் எல்லாமே 2ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு. அடுத்த லாபஸ்தானம் உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். பெருங்கொண்ட பணம் 1, மூத்த சகோதரர் 2, உங்களுடைய அபில் ஆசைகள் 11 ஆசை, மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாமே 11ஆம் இடம் தான். வழக்கு எல்லாமே 11ஆம் இடத்துல நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா உங்க ராசியும் 11ஆம் ராசியா, காலச்சக்கரத்துக்கு 11 கூடியவர் குரு தான். அவர் போய் எங்க இருக்காரு தெரியுமா? திரிகோண ஸ்தானத்துல 5ஆம் இடத்துல போய் இருக்கிறார். இப்படி 5ஆம் பாகவகத்தில் குரு, அவரும் சுய நட்சத்திரம், சொந்த சுயசாரத்துல குரு. அப்ப யாருடைய லக்னத்துக்கு குரு யோகமா இருந்தா இப்ப யோகமான பலன் நடக்கும். ஏன் இப்ப எதை வச்சு நீங்க சொல்ற யோகமான பலன் இருக்கணும்? உங்க ராசியை அவர் பாக்குறார். இது நாள் வரைக்கும் வக்ர பார்வை 4 மாசத்துல பாருங்க, பின்னோக்கி ரிவர்ஸ்ல இருந்து நீங்க கரெக்டா போயிருவீங்களா? கரெக்டா போங்க, பின்னாடி நடந்து கரெக்டா போயிருவீங்களா? போக முடியாதுல்ல. அதான் அது மாதிரி பலன் தான் உங்களுக்கு நடந்துச்சு. இப்ப அவர் முன்னோக்கி ஸ்ட்ரெயிட்டா போறாரு, நேரா உங்களை பாக்குறாரு. இப்ப நேரா பாக்குறதும் இப்படி கிராஸா பாக்குறது வித்தியாசம் இருக்குல்ல. நேரா பார்த்தா பார்வை கரெக்டா உங்களை நீங்க இந்த இடத்துல நிக்க கரெக்டா சொல்லலாம்ல. அப்ப இந்த கரெக்டான நல்ல யோகமான பார்வையை இப்ப கொடுக்குறாரு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப குரு நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு குரு வக்ரமாலாம் யாருடைய லக்னத்துக்கு குரு பலம் இழந்தாலும் சரி, காசு, பணம், பொருளாதாரம் நான் சொன்ன விஷயத்துல அங்கே சர்க்கிள கொடுத்துருவார். பல்லு வலின்னு எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போறாங்க கேட்டு பாருங்க. இடத்துல எத்தனை பேருக்கு வழக்கு இருக்குன்னு கேட்டு பாருங்க. ஒரு இடத்த விற்க முடியல, பூமியை விற்க முடியல, சொத்துல பண பிரச்சனை இருந்துச்சு, காசு பணத்தை கொடுத்து ஏமாந்தே, நண்பர்கள் கூட்டாளிகிட்ட ஒரு மனக்கசப்பு இருந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க, மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. வேலையை விட்டுருப்பாங்க. கேளுங்க, 5ல் ஒரு 6ஆம் இடத்தை வரையம் பண்ணியிருக்கோம். தாய்மம் உறவு, வேலை, தொழில், உத்தியோகத்துல ஒரு தடங்கள், பிரச்சனை எல்லாத்தையும் வேலை மாற்றம் ஏதாச்சும் வந்திருக்கும். பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு, காசு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து இருப்பாங்க. இதை நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். 5ஆம் இடத்துக்கு குரு அது மாதிரி அமைப்ப குரு 11 கூடியவர் வந்து வக்ரம் ஆகும்போது மூத்த சகோதரர், பெருங்கொண்ட படிப்பு, கல்வியில ஒரு தடங்கள், கல்யாண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், இது எல்லாத்துலயும் இங்க பிரேக் பண்ண வச்சு ஒரு தடங்களை கொடுத்துருப்போம். வேலை, உத்தியோகம், வெளிநாட்டுல வேலை பார்க்க எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு கஷ்டத்தை சொல்ல, கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்ல கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7ரை சனியில பாத சனி, அடுத்து குருவுடைய பார்வை வக்ரமான பார்வை 2ம் பாதிச்சிருக்கும். நான் சொன்ன டேட் வந்து நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க.
இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. சும்மா கேளுங்க கும்பராசிக்காரங்களை, ஆமான்னு தலையிடுவார். ஏன்னா நமக்கு அதிகப்படி ஜாதகம் கொடுத்தது இந்த கும்பராசிக்காரங்க. தயவு செய்து இந்த வீடியோ ஒரு பொதுப்பலனா பாருங்க. உங்க ஜாதகம் எல்லாருமே நீங்க செக் பண்ணிக்கங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தினால யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இது யோகமா மாறிடும். இப்போ உங்க ஜாதக பிரகாரம் பார்த்து செக் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். முதல் பலனே சொல்றேன், அவருடைய பார்வை எங்கெல்லாம் பார்க்குதோ அந்த இடம்லாம் அப்படியே பொண்ணா மாறுங்க. குரு 9ஆம் இடத்துல பாக்குறேன்னா உங்களுடைய தந்தை தாய் ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்கும். 1. அப்பா சொத்து அம்மா சொத்துல உள்ள வில்லங்கம் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் உங்க மேல எந்த கேஸ் இருந்தாலும் அந்த கேஸ் முடிவுக்கு வரும். 2. விற்க முடியாத இடத்த போய் வித்துருவீங்க. 3. இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, சொகுசு காரு சொகுசு பணம் வாங்குவீங்க. ஏன்னா வீட்டுல ஒரு நல்ல கட்சி நல்ல காரியம் இப்ப நடக்க போது. குருபாகன் கொடுக்க பாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுக்க பாரு, காதல் திருமணத்தை சக்சஸ் பண்ண பாரு. எந்த ஒரு தடங்களும் வராது. இது முதல் பலன். அடுத்து வேலை இல்லாத அளவுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்க போது. நல்ல வேலை, நல்ல அனுகூலமான வேலை, சூப்பரான வேலை உங்களை தேடி வரப்போது. பார்த்துக்கோங்க. எப்படி நல்ல வேலை, அனுகூலமான வேலை, சூப்பரான வேலை, வெளிநாடு வெளியுள்ள வேலை பார்க்குறவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எப்படிப்பட்ட கடன் சுமை வந்தாலும் கடன் சுமை இருக்காது. என்ன காரணம்? 11ஆம் இடத்தை பார்க்கணும் தான் உங்களுக்கு கடன் இருக்காதுங்கிற விஷயத்தை நான் சொல்றேன். நான் சொல்லவே மாட்டேன். 5ஆம் இடத்துல தான் சொந்த வீட்டை 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. பணம், பொருள், நகை, செம்பி எல்லாமே சூப்பராக இருக்கும். தங்கம், பொன் பொருள் இப்போ வாங்க போறீங்க. ஏதோ ஒரு விஷயம் வாங்குறதுக்கான நேரம் நெருங்கி வருது. பார்த்துக்குங்க. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். ஐடிஎஃப்ல நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர் விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாகும். இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கூட. இப்போ எதுவும் லாட்ரி சீட் எடுக்கிற ஆசை தான் எடுத்துருங்க கும்பராசிக்காரங்க. உங்களுக்கு டைமிங் பக்காவா இருக்கு. மார்ச் 11க்கு அப்புறம் எடுத்தா காட்டிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் மூவ் பண்ணி வெற்றி நிச்சயமா இருக்கும். வெளிநாடு வெளியூர் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே சூப்பரா இருக்கும். இரும்பு சார்ந்தவர், நெருப்பு சார்ந்தவர், ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இவங்க இந்த துறையில நீங்க நிறைய பேர் இருப்பீங்க கும்பராசிகள். இப்ப நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. அப்ப எல்லாருமே இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனதுனால எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். உடம்பு ஆரோக்கியத்துல எந்த ஒரு மருத்துவ செலவும் வராது. பார்த்துக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எல்லாத்துக்கும் அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம் கண்டிப்பா உண்டு. இப்ப நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யுது. கும்பராசிக்காரர் நிறைய பேர் கேட்குறீங்க, ஜாதகம் எழுதி தருவீங்களா? நம்ம திருக்கணித முறைப்படி உங்களுடைய சொந்த ஊர் நேர பிரகாரம் நல்லா பாருங்க. சூரியன் ஒவ்வொருலயும் ஒவ்வொரு விதமா உதிக்கும். அது திருக்கணித முறைப்படி நம்ம ஜாதகம் கைப்பட நம்ம எழுதி கொடுக்குறோம். அதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய கேட்குறவங்க அந்த ப்ராசஸ் பண்றோம். அதுவும் எழுதி வாங்கிக்கோங்க. நல்லா பார்த்துக்கணும். ஒரே ஒரு நோட்ல 2-3 ஜாதகம் எழுதி வச்சுக்க கூடாது. ஒரு நோட்னா உங்க விதி ஜாதகம் ஒரு நோட்ல மட்டும் தான் இருக்கணும். அதையும் தாண்டி ராசி கட்டம், நவாம்ச கட்டம் உங்க ஜாதகம் இருக்கும் பாருங்க. அது ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம் இருந்தா மறுபக்கம் பக்கத்து பக்கத்துல இருக்கும். மேலையும் கீழையும் இருக்கக்கூடாது. அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்ப நட்சத்திர பலன்களை போவோம். ஒரு முதல் நட்சத்திரம் அவிட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம், நல்ல ஒரு பயங்கரமா டேலண்டான குணம் நிறைய இருக்கும். இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டேங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க. இப்ப பாருங்க, சூப்பரான யோகம் வரும் பாருங்க. இப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம். இதுக்கு முன்னாடி நிறைய செலவு, பிரச்சனை, வம்பு, வழக்கு, தர நிறைய பார்த்துட்டீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. வருமானம், பொருளாதாரம், இன்கம், வேலை, தொழில் மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. எடுத்த காரியம் எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். நான் ஓப்பனா சொல்றேன். யார் அவிட்டத்தில் பிறந்தவங்க எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி. அடிக்கக்கூடிய எல்லா விஷயம் சரி, எதோ எடுத்து பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அவிட்டத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி பாருங்க, சதயத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமான கற்பனை, பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி நிறைய இருக்கும். நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா தேடி வருது சதயத்துல பிறந்தவங்க. ஏன்னா எல்லா கிரகம் ஒண்ணு கூடி உங்க பக்கத்துல இருக்கு. வீட்டை சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், பதவி உயர்வு, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், திருமண வாழ்க்கை உள்ள மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து புரட்டாசியில் பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அரசு குணம், தன்மையான குணம் எல்லாமே இருக்கும். ஆனா இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்ப குருபகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால இப்ப நிறைய நல்ல பலன் உங்களுக்கு இருக்கு பாருங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில் ஒரு மாற்றம் ஆகுறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா இருக்கும். இனிமேதான் உங்களுடைய ஆட்டமே ஆரம்பம். இது வந்து நிறைய கெட்டதை பார்த்து இனிமே நல்லதை பார்க்கக்கூடிய நேரம் தேடி வருது.